கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சாலமோனின் நீதிமொழிகள், அதில் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பார். இன்றைய தினம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதை நீங்கள் உணர போறீங்க. இந்த வசனம் ஏன் தேவன் எனக்கு கொடுத்தாரு தெரியல, ஆனால் தேவன் இன்றைய தினம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடின்னா நடக்கும்போது தடுமாறி ஊக போறீங்களா? கிடையாது. கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் நடக்கிற பாதைகள், உங்கள் மனதின் எண்ணங்கள், நீங்கள் கையின் செயல்பாடுகள், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த காரியங்களில் உங்களுக்கு எதிரான காரியங்கள்ல இருந்து நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, பிரச்சனைகள் உண்டு பண்ணாதபடி, ஆகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம், ஒரு திருமணத்துக்காக நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம், நான் உங்களுக்கு கூட உடல்நலக்குறைவு டாக்டர் பார்க்கறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம், படிப்பு என்ன படிப்பு பிள்ளை படிக்கணும், இது செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ட்டு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். உங்கள் சுய சிந்தனைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் ஒப்படைங்க. தேவன் ஒப்படைங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மட்டும் பாக்கியவான் வேதத்தில் படிக்கிறோம் நம்ம. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது உங்கள் கால்களில் அதிலே சிக்கிக்கொள்ளாது. கர்த்தர் கொடுக்கும் மிகப்பெரிய விடுதலையிலிருந்து விடுதலை நீங்கள் உணர போகிறீங்க. உங்களுக்கான காரியம் தான். உங்கள் என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, படிப்பு ஆரம்பிக்கிறீங்களா, என்ன புது வீடு கட்ட போகிறீங்களா, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, புதிய வேலையில் சேர போகிறீங்களா, என்ன காரியம் வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் நம்பிக்கையை பரிபூர்ணமாக தேவன் மேலே வைங்க, கர்த்தர் மேலே வைங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர், உங்களுக்காக பாடுகள் அனுபவித்தவர், அவர் மேலே வைங்க. உங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. அதான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து. அப்போ கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா, உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லலை, கர்த்தர் தான் உங்கள் நம்பிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆத்தன்டிக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா நீங்கள் காப்பாற்றலாம், அதுதான் சொல்லப்படல, அப்படி சொல்லப்படல. இதில் நம்ம ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அனுதினம் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அனுதினம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள். அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, கர்த்தரே உன் நம்பிக்கையாக இருந்து. யார் நம்புகிறோம்? கர்த்தரை தான் நம்புகிறோம். அவரே உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்வார். நீ எந்த போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து. அப்போ கர்த்தர் தான் உங்கள் நம்பிக்கையாக இருப்பார் அவர். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களா? கர்த்தர் என்னுடைய பிள்ளை நான் தான் செய்யணுமே அப்படின்னு உங்களுக்கு செய்வதற்கு அவரோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து இதை நம்ம செயல்படுத்துகிறோமா? தேவன் மேலே நம்ம முழு நம்பிக்கை வைக்கிறோமா? முழு விசுவாசம் தேவன் மேலே வைக்கிறோமா? கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பண்ணுவோம் பிதாவே. கர்த்தராகிய நீரே எங்கள் நம்பிக்கையாக இருந்து எங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்னே, எங்கள் வழிகள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. எங்கள் வழிகளில் உமக்கு பிரியமில்லாத வழிகள் எதுவும் இருந்தால் அதை உடனடியாக எங்களுக்கு நீக்கி கொடுங்கப்பா. எங்கள் கால்கள் அந்த வழிகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி நீரே எங்கள் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தப்பனே உண்மையில் நம்பிக்கை வைத்து தங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவித்து இந்த வழிகள் மூலமாக ஒரு சிக்கிக்கொள்ளாதபடி நீர் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் என்பதற்காக நன்றியாக. அவள் என்ன படிக்க வேண்டுமோ, என்ன தொழில் செய்ய வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமா இருந்தாலும் தப்பனே அதை உம்மிடத்தில் சமர்ப்பித்து உண்மையில் நம்பிக்கை வைக்க நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றியாக. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் முழு நம்பிக்கை உண்மையில் வைக்கிறோம்.
எங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.